எஸ்ஐஆர் விவகாரத்தில் திமுகவுடைய வழக்கை பணிகளை தொடங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது திமுக பின்னடைவு அப்படின்லாம் எதிர்கட்சிகள் பேசுறாங்க. குறிப்பா முதலமைச்சரோட தொகுதியிலே 20,000 கள்ள ஓட்டுகளை சேர்த்திருக்கிறாங்க. கள்ள ஓட்டுகள் நீக்காம இருக்கிறக்காக தான் எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் சொல்ல, இந்தியாவிலேயே எல்லா கட்சியும் இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு மாநிலத்திற்கு தேவைகள் அறிந்து மக்களுடைய உணர்வு அறிந்து எதிர்த்து தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நாங்க தமிழ்நாட்டில் தெளிவா சொல்லிட்டார் முதலமைச்சர், எஸ்ஐஆர் என்பதற்கு நான் எதிரிகள் அல்ல. அவர் கரெக்டா சொல்றார், எஸ்ஐஆர் என்பதற்கு எதிரிகள் அல்ல. ஏன்னா 8 முறை ஏற்கனவே அது மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கிறது. நேரமும் காலம் தான் முக்கியம். தமிழ்நாட்டில் மழை காலம், இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை, எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும். இது மழை காலம், விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம். அதனால இந்த மழை காலன்றது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது என்ன, ஜனவரி மாசம் வந்தாக்கா நமக்கு தெரியும், உங்களுக்கு 10 நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு. ஜல்லிக்கட்டுலாம் அப்பதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப இந்த சீர்திருத்தம் என்ற பேரில் உண்மையான வாக்காளர்கள் அவங்க விடுபட்ட கூடாதுன்றதான் எங்களுடைய நோக்கம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன, மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஒன்னு தேர்தல் தேதி, இன்னொன்று பொங்கல் விழா, தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது. அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை. இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். வேற ஒன்றும் இல்லை, அது அடிப்படை. இது எதுக்கிறதுக்கு காரணம் இதுதான். இன்னொன்று சொன்னீங்க குளத்தூர்ல அப்படின்னு, அது என்ன ஒரு சென்சஸ் ஆபீசரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் குளத்தூர்ல போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா? அல்ல. அவர் அரசியல் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும், எங்களை பாராட்டியா பேசுவார். ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்ல எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா? நாங்க எதை சொன்னாலும் சரி, நாங்க தொடர்ந்து எதை நல்லது சொன்னாலும் சரி, தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார். ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டிருக்கிறார். அதை விட என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க, இவர் மட்டும் ஆதரிச்சு கருத்து கொடுக்கிறார். அதுக்கு என்ன ஆதரிச்சு கருத்து சொல்றது என்ன காரணம்? ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம், அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு. ஆனா அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்துக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அதிமுக நிறைய பேர் வெளியே வரும்போது அவங்க திமுகவோட பி டீம்லாம் எடப்பாடியே சொல்றாரு, அந்த வேலையை தான் திமுக செய்யறாங்களா? குறிப்பா மனோஜ் பாண்டியன் கிட்ட ஓபிஎஸ் வர போறதா சொல்றாங்க. ஏன்னா யார் அங்கிருந்து வெளியே போனாலும் திமுக தான் காரணம், திமுக பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி, நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு, ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தார், தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன், PH பாண்டியன் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் பேரவைத் தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இன்னும் கேட்டா நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது? அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை பேரஞ்ச அண்ணாவுடைய கொள்கையை, தந்தை பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார், அவர் வழியில் இவர் நிறைவேற்றினார். வர்றவங்க என்ன சொல்றாங்க, திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கு திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது, திமுக தான் அதை பாதுகாக்கிறது, அதனால் இந்த கட்சிக்கு வரும். எடப்பாடி அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார், அதனால அங்கிருந்து வரோம் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய அதுல எங்க பி டீம் என்ன, சி டீம் என்ன, ஏ டீம் என்ன, இதுல வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க, கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா திராவிட மாநில ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு, என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு, அதனால நான் போறேன்னு சொன்னார் மனோஜ்.